ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا الله وبركاته. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. صلاة على ياسين حبيب. توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله وأهل البدر يا الله. على طه رسول الله. على ياسين حبيب الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. رضينا بالله ربا وبالإسلام دينا بمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا بمحي الدين عبد القادر جيلاني شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولكم في القصاص حياة يا أولي الألباب لعلكم تتقون. كتب عليكم إذا حضر أحدكم الموت إن ترك خيرا الوصية للوالدين والأقربين بالمعروف حقا على المتقين. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கு முழுத்தான் அல்லாஹின் மேலான நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹின் மேலான அருளும் அவனின் கருணையும் காருண்ய வல்லல் ஹாத்தமுல் அம்பியா அஷ்ரஃபுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை சலகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், முத்தகீன்கள், முஃமினீன்கள், இங்கு சொல்லப்படக்கூடிய எங்கெல்லாம் இருந்து செவிமடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தகையோர் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். இல்லாமல் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மேலான கருணையினால் நம்மையும் நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் கடல் கடந்து இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களையும் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும்
எல்லாம் ரப்புல் ஆலமீன் எல்லா நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் இடத்திலும் ஹதரிலும் சஃபரிலும் அல்லாஹ் எப்பொழுதும் நம்மை பாதுகாத்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு அவனை நின்று வணங்கி வழிபட்டு சாலிஹின்களோடு சேர்ந்து வாழும் நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் வாழடி வாழியா வரக்கூடிய சந்ததிகளுக்கும் ஆஃபியத்தை நசீபாக்கி தந்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் நம்முடைய உள்ளத்திலும் நாம் வாழும் இல்லத்திலும் அல்லாஹ் நிம்மதியை தந்தருள்வானாக. உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களுக்கும் அல்லாஹ் நிம்மதியை தந்தருள்வானாக. கஸா மக்களுக்கும் பலஸ்தீன் மக்களுக்கும் அல்லாஹ் மன நிறைவையும் நிம்மதியும் அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளிட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தருள்வானாக. எங்கெல்லாம் எதிரிகள் சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகளை ரப்புல் ஆலமீன் அவர்களின் வாழ் திருப்பி அனுப்பி அருள்வானாக. அவருடைய மேலான கருணையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் எப்பொழுதும் நிம்மதியான முறையில் வணங்குவதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையானவர்களே, ரபீஉல் அவ்வல் மாதத்தினால் கிட்டத்தட்ட 6 வாரங்கள் இந்த தஃப்சீர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஏனெனில் நம்ம ஊரில் அல்லாஹ்வின் கிருபையினால பிற 1 முதல் ரபீஉல் அவ்வல், அதை தொடர்ந்து ரபீஉல் ஆஹிர், இந்த மாதங்களில் மாநபியையும் மாநபி வழித்தோன்றலான வல்லல் கோமான் கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ரபீஉல் ஆஹிர் மாதத்திலும் புகழெங்கும் புகழப்படக்கூடிய மௌலிது ஷரீஃபும் பயான்களும் நடைபெற்ற காரணத்தால் இது 6 வாரங்களாக நடைபெறாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த வாரங்களுக்கு முன்பாக நாம் சொல்லப்பட்ட செய்தி, உலகத்தில் மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லா விதத்திலும் குர்ஆன் தெளிவான முறையில் தெளிவுபடுத்தி காட்டும். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை கொலை செய்து விட்டால் அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கடைசியாக அவர் எப்படி நடந்து கொண்டால் அந்த வாழ்க்கை வெற்றி, மன்னிப்பை தேர்ந்தெடுங்கள் என்பதை குர்ஆன் நமக்கு உணர்த்தி காட்டும். எல்லா விதத்திலும் ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் கொலை செய்துட்டார், அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு குர்ஆன் சொல்லு. இந்த மன்னிப்புங்கிறதுனால அது ஒரு மிகப்பெரும் ஒரு பாக்கியம். அந்த மன்னிப்புங்கிற தன்மை எல்லாத்துக்கும் வந்துடாது. உயர்வான குணம் யார்கிட்ட இருக்குதோ அந்த குணமுடைய இடத்தில் அந்த மன்னிப்பு வெளிப்படும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சட்டுன்னு ஒரு சில சமயத்துல கோபம் வந்துடும். யாராக இருந்தாலும் சரி. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் ரியாதுஸ் ஸாலிஹீன் இந்த செய்தியை பதிவு செய்வாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்தில் எப்பொழுதுமே அவங்களுடைய சுற்றி இளைஞர்களும் ஹுஃபாதுகளான ஹாஃபிதுகளும் சுற்றி இருப்பாங்க. ஒரு ஜனாதிபதியை சுற்றி இருக்கக்கூடியவங்க யாரு? அறிவாற்றல் உள்ளவங்க இருக்கணும், நல்ல ஆன்மீகவாதிகள் இருக்கணும், நல்ல அறிவுரை சொல்லக்கூடியவங்க இருக்கணும். ஏதாவது ஏற்கு மாற சொல்லி கொடுத்து தூண்டி விடுற மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல அறிவுரை சொல்லக்கூடியவங்க, ஞானமுடையவங்க, இல்முடையவங்க, ஹிக்மத்து உடையவங்க இருக்கணும். நல்ல அவங்க ஒரு நல்ல ஆட்சியாளர் சுத்தி. இந்த ஆட்சியாளர் சொன்னா எல்லாத்துக்கும் பொருந்தும், பொறுப்புதாரிகள் அத்தனை பேர்களுக்கும் பொருந்தும். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி காலத்துல எப்போதுமே ஹாஃபிதுகளை சுத்தி வச்சிருப்பாங்க, நல்ல அறிவுடையவர்களே வச்சிருப்பாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை போன்று உள்ள ஞானவான்களை வச்சிருப்பாங்க. அப்ப அதுல உழைனாங்கிற ஒரு சஹாபி, அந்த உழைநாட்டு அவங்களுடைய சகோதரர் மகனார் ஹுர் என்பவர் கேட்டாரு, அப்ப சின்னப்பா எப்ப பார்த்தாலும் ஜனாதிபதி பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கிறீங்க, ஒரு நாள் என்னையும் கூப்பிட்டு போங்கல அப்படின்னு சொன்னார். யாரு கேட்டா? ஹுர் என்பவர் தன்னுடைய சின்ன அப்பட்டுக்கு சொல்றாரு, என்னையும் கூப்பிட்டு போங்கல, நீங்க மட்டும் போய் ஜனாதிபதி பக்கத்துல உட்கார்ந்துருக்கீங்கல்ல, என்னையும் கூப்பிட்டு போங்க, நானும் ஒரு ஆசை
அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரதி எல்லாம் சொன்னாங்க, சரி வாப்பா நான் கேட்டுக்கிறேன், இருந்தாலும் ஜனாதிபதிக்குள்ள சடான் கூட்டு போக முடியாது இல்லையா, சடான் கூட்டு போக முடியாது, அப்ப அதனால கேட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னாங்களா. ரதி எல்லாம் மறுநாள் கேட்டு வந்தாங்க. என்னுடைய என்னுடைய அண்ணன் மகன் வரன்னு சொல்றான், கூப்பிட்டு வரட்டான்னு கேட்டாங்க. மறுநாயத்துல கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. மறுநாள் வந்தாங்க. சபையில உள்ள நுழைஞ்ச உடனே சுப்ஹானல்லாஹ், உள்ள நுழைஞ்ச உடனே யாரு புதுசா வர்றாரு, புதுசா வந்த உடனே சபை கூடி இருக்குது. ஹஃபாதுகளும் உலமாக்களும் ஆலிம்களும் ஆரிபீன்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு ஜனாதிபதி பக்கத்துல உள்ள நுழைஞ்ச உடனே இப்னுல் கத்தாப் அப்படின்னு அவர் கூப்பிட்டார். கத்தாபின் மகனே, அப்படி கோவம் வரும். ஒரு ஜனாதிபதி யா அமீரல் முஃமினீன் கூப்பிட்டா பரவாயில்லை, ஜனாதிபதி அவர்களின் கூப்பிட்டா பரவாயில்லை, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வரல வந்தாங்க. வந்துட்டு இப்னுல் கத்தாப் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரதி எல்லாம் ஏற்கனவே கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படி டர்ரா அப்படி அப்படிதானே, ஒரு விதமான ஆள், ரொம்ப இரக்கத்துக்கு சொந்தக்காரர் உமர் நாயகம், அதே மாதிரி நீதத்துக்கு சொந்தக்காரர் உமர் நாயகம் ரதி எல்லாம். இப்னுல் கத்தாப், கத்தாபின் மகன் உமரே, நீங்க எங்கள்கிட்ட நீதமாக நடக்கல. அவர் சொன்ன வார்த்தை, எங்கள்கிட்ட நீதமாக நடக்கல. வல்லாஹி மா துஅதீனல் ஜஸல், கூலி கொடுக்கக்கூடியவருக்கு சரியான முறையில் நீங்கள் கூலி கொடுக்கல. மா தஹ்கும் பைனனா பில் அத்ல், எங்களுக்கு மத்தியில நீங்க நீதம் ஆட்சி செய்யல, சரியான முறையில் ஊதியம் கொடுக்கல, ஊதியம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு சரியான மத்தியில ஊதியம் கொடுக்கல, எங்களுக்கு மத்தியில நீதமா நீங்க ஆட்சி செய்யலன்னு சொன்னாங்க. ரெண்டு விஷயம் சொல்லி இருக்கிறார். ஒண்ணு நீதமான ஆட்சி இல்ல, இரண்டாவது சரியான முறையில கூலி கொடுக்கக்கூடிய கூலி கொடுக்கல. இப்படி ரெண்டு வார்த்தை ஒரு சபையில வந்து உமர் நாயகத்தை சொன்ன உடனே சுப்ஹானல்லாஹ் அவங்களுக்கு முகம் சிவந்து விட்டது. ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னைக்கும் வராத அன்னைக்கு ஆசைப்பட்டு கூப்பிட்டு வந்த என்னுடைய அண்ணன் மகன் சகோதரன் மகனை கூப்பிட்டு வந்த உடனே அவர் சொன்ன வார்த்தை இப்னுல் கத்தாப் அப்படின்னு பேரை சொல்லி முதல்ல கூப்பிட்டாரு. ரெண்டாவது குற்றச்சாட்டு வச்சார். குற்றச்சாட்டு என்பது தன் மீதோ வேற ஆள் மீது வச்ச, நீங்க செய்றீங்கன்னு சொல்றாரு, நீங்க செய்றீங்க, நீதமா நடக்கல. நம்மள என்ன சொல்லுவோம், எப்பா நாளை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுவோம். என்கிட்டே வந்து சொல்றிய, நீ என்னை பத்தி கேட்டு பாரு அப்படின்னு சொல்லுவான். என்னை பத்தி கேட்டு பாரு நான் எப்படிப்பட்டவன் சொல்லி அப்படின்னு இவர் சொல்வார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய முகம் சிவந்தது. கூப்பிட்டு வந்த உழையினா ரலியல்லாஹு தகைச்சிட்டாங்க, ஆடிட்டாங்க. என்னடா இது, கூப்பிட்டு வந்தா சகோதரமா இவன் இப்படி வந்து குப்பை, நம்ம சொல்லுவோம் இல்லையா, குட்டையை குழப்பிட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, கூட்டத்தை ஒரு மாதிரி ஆக்கிட்டானே. உமர் ரலியல்லாஹு அவனுடைய முகத்தை பார்த்த உடனே அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தெரிகிறது. சையதுனா உழையினா ரலியல்லாஹு எந்திரிச்சாங்க. உழையினா ரலியல்லாஹு எந்திரிச்சாங்க. எந்திரிச்ச உடனே யா அமீரல் முஃமினீன் அவங்க சொல்றாங்க, அதாவது பக்குவம் உள்ளவங்களுக்கும் பக்குவம் இல்லாதவங்களுக்கும் தெரியும். இப்ப உள்ள இளைஞர்களுக்கு யாருக்குமே பக்குவம் இல்லைங்க. இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு பக்குவம் இல்லை. யார்கிட்ட எப்படி பேசணும், எதை சொல்லணும், எப்படி கேட்கணும், அப்படித்தானே இருக்கிறான் பிள்ளைங்க. லேசா அவன் வந்து வண்டியை தட்டிக்கிட்டு ஏன் ஒழுங்கா போக மாட்டீங்களான்னு கேட்கிறான். நம்ம யார்கிட்ட கேட்கிறான், நம்மள்ட்ட கேட்கிறான், ஒழுங்கா போக மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறான். எப்ப தம்பி கொஞ்சம் பார்த்து போப்பா, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். நம்ம இறக்கப்பட்டு தம்பி கொஞ்சம் பார்த்து போப்பான்னு சொன்னா தெரியும் அப்படிங்கிறான். எதை யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது மாதிரி தெரியாம போச்சு பிள்ளைகிட்ட. நம்ம சொல்றதுக்கே பயமா இருக்குது. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்றான். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, எங்களுக்கு தெரியும். ஏன்பா இந்த திண்டுக்கு மேலே யாரு உட்கார்ந்துருக்கிற, நம்ம குளத்துக்கிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், நம்ம குளத்துக்கிட்ட செய்தி வழி குளத்துக்கிட்ட இஷாக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சப்தமும் பிள்ளைகளுக்கு கேட்பாங்க. 10 பேர் வரிசையா உட்கார்ந்து இருக்கிறான். நான் பல முறை பார்த்திருக்கிறேன். சாதாரணமா செல்ல வச்சு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா உள்ள விழுந்துருவான். அப்படித்தானங்க, அவன் ஆர்வ கோளாறுல விளையாடிக்கிட்டே இருக்கிறான். என்ன இளவு விளையாடுறான்னு தெரியல, அதை பார்த்து விளையாடிக்கிட்டே இருக்கிறான். ஏய் அப்படின்னு சொல்லி இப்படி பின்னாடி போனா எங்க விழுவான், உள்ள விழுந்துருவாங்க. அவன் திண்டுக்கு மேல உட்கார்ந்துருக்கிறான். இது போய் நமக்கு ஏய் என்னப்பா நீ உட்கார்ந்து அசத்து உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவோம். திண்டு மேல இருக்காதுப்பா, நைசனமா இப்படிதான் கேட்க வேண்டிய இஷா தொழுதியாப்பா, அதெல்லாம் அப்படியே தொழுதா ஜசத்து, இவன் தான் தொழு வரலன்னு இன்னொருத்தனை காட்டி விடுறான்.
ஆக இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட யாருக்குமே உண்டான ஒரு ஒழுக்கம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு காலம் இருந்துச்சு சுப்ஹானல்லாஹ், அந்த காலத்தை நம்ம நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அதை கொண்டு அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்வான். அந்த காலங்களில் உண்டான அந்த நினைவு இருக்குல்ல, அந்த நாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இப்போ ஒவ்வொன்றா போட்டுட்டு இருக்கிறோம். பழைய ஓதியா ஸ்கூல்ல படிச்சது இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்ப அந்த நாளுடைய ஞாபகம், அந்த நாள் ஒரு பரக்கத்தான நாள், பாக்கியமான நாள், மரியாதை கொடுத்த நாள். இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தியை போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஏன் இளைஞர்களும் பிள்ளைகளும் ஏன் வழிதவறு போகக்கூடிய ஒரு காரணம் என்ன? இன்னைக்கு தொட்டா நீ பேசாதீங்க, பிள்ளைகிட்ட கொஞ்சம் கோபமா நடக்காதீங்க, சாருக்கு இவங்க உபதேசம் செய்யறான், பெற்றோர்கள் போய் கொடுத்து உபதேசம் செய்யறான். சார் எக்காரணத்துக்கு நீ பிள்ளைகிட்ட கோபமா பேசிடாதீங்கன்னா, கொஞ்சம் நீங்க முகத்தை வச்சு பேசிடாதீங்கன்னா, அன்பா சொல்லுங்க. எங்க கேட்கான்? எப்படி கேட்பான் அவன்? அன்றைக்கு எதற்கெடுத்தாலும் குச்சியை தூக்கி அடித்து உதைத்து பிள்ளைகளை ஒழுக்கம் படுத்திய காரணத்தால் இன்னைக்கு நாம நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு குச்சியை தூக்க முடியல, குச்சியை தூக்க முடியல. சின்ன பையன் தாங்களும் கத்தியை மறைச்சு கொண்டு போறான்னு சொல்றாங்க. இன்னைக்கு அப்படித்தானங்க, கத்தியை மறைச்சு வச்சு கொண்டு போறான்னு சொல்றாங்க இல்லையா ஸ்கூலுக்கு. சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு உள்ளம் கடினமாகி விட்டது. அப்ப அதனால ஒழுக்கம் இல்லாத காரணத்தால் சில காரியங்கள் தவறுகள் நடக்குகிறது. இப்ப உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல அந்த உள்ள வந்த ஹுர்ருக்கு சொன்ன உடனே ஒயினா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஆடிச்சு. என்னடா என்னைக்கு கூப்பிட்டு வராம சகோதர மகனை இப்படி கூப்பிட்டு வந்த உடனே இப்படி சொல்லிட்டாரு. இப்னுல் கத்தாப், வல்லாஹி மா தஹக்கும் பைனனா பில் அத்ல், வல்லாஹி மா துஅதீனல் ஜஸல். ஒழுங்கான முறையில நீதமா ஆட்சி செய்யல, நீங்க நீதமா நடக்கல, ஒழுங்கான முறையில கூடி கொடுக்கலையே அப்படின்னு சொன்ன உமர் நாயகத்துடைய முகம் சிவந்தது. எந்திரிச்சிட்டாங்க, பக்குவம் உள்ளமான அந்த சின்னாபா எந்திரிச்சிட்டாங்க. யா அமீரல் முஃமினீன், ஜனாதிபதி அவர்களே. இந்த வாசகம் இருக்குல்ல ஏப்பா அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த வாசகத்தினுடைய அந்த சொல் உள்ளத்தை தச்சிரும். இன்னைக்கு சொந்தமும் தெரியாமலாங்க இருக்குது, சொந்தமும் தெரியல. இவர் யாரு, அவர் யாரு, அவர் யாரு, இவர் யாருன்னு சொல்லி கொடுக்கறதும் இல்லையே. இவன் எப்படி சொல்லி கொடுக்கறான் தெரியுமா? இல்ல நீ இவரை கண்ட சலாம் சொல்லாது என்ன, அவங்க நம்ம பரம எதிரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். பிள்ளைகிட்ட சொல்லி கொடுக்குறது என்ன? இவரை கண்டா நீ சலாம் சொல்லாது, இவருக்கு நமக்கு பரம எதிரி. நம்ம பாட்ட நாட்டிலிருந்து சொத்தை பிடுங்கினவர். இன்னைக்கு ஆயத்தை அதுதான், சொத்து விஷயம் தான். சொத்தை பிடுங்கினவர், சொத்துக்கான கேஸ் போட்டவர். இந்த கேஸ்ன்னு சொல்லிய பிள்ளைகள் சொல்லி கொடுத்து அவன் கண்டான்னு சலாம் சொல்றது இல்ல, அவர் யாருங்கிறது தெரியுது இல்ல. கைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தியா அமீரல் முஃமினீன் சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, திரும்பினாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, ஜனாதிபதி அவர்களே, காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம் லி நபியிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அவனுடைய நபிக்கு சொன்னான், குதில் அஃப்வ வ அம்ர் பில் உர்ஃபி வ அரித் அனில் ஜாஹிலீன். ஒரு ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. மன்னிப்புங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். மன்னிப்புங்கிறது லேசான விஷயம் அல்ல. நீங்க மன்னிச்சுங்க, அவர் தெரியாம சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லல. உமர் நாயகத்திட்ட அந்த அண்ணனுடைய மகனுக்கு பரிந்துரை பேசுகின்ற பொழுது, அண்ணன் மகன் தெரியாம சொல்லிட்டான், ஒன்னு நினைச்சுக்கிடாதீங்க, நீங்க மன்னிச்சு விட்டுடுங்க அப்படிங்கிற சொல்றதுக்கும் குர்ஆன் ஆயத்தை கொண்டு அவங்களுக்கு உணர்த்ததுக்கு வித்தியாசம் இருக்கு. நமக்கு எல்லாம் குர்ஆன் ஆயத்தை ஓதுனா போ போ தெரியும் தெரியும் என்ன சொல்லுவோம், இவர் பெரிய ஹதீஸை கொண்டு வந்துட்டாரு, இவர் பெரிய ஆயத்தை கொண்டு, அப்படித்தானே சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம், போ போ தெரியும்பா, எனக்கு தெரியும், போ போ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், குதில் அஃப்வ வ அம்ர் பில் உர்ஃப் வ அரித் அனில் ஜாஹிலீன். மடையர்களான அந்த வார்த்தையை, மடையர்கள் ஏற்படுத்திய அந்த செயல்பாடுகளை அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பை தேர்ந்தெடுத்தார்கள் அல்லவா. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் இல்லையா, எத்தனை குஃபார்களும் குறைஷிகளும் மாநபிக்கு தொல்லையும் தொந்தரவும் கொடுத்தார்கள், அத்தனைக்கும் மன்னிப்பை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களே. குதில் அஃப்வ, நபியே நீங்கள் மன்னிப்பை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தேர்ந்தெடுக்க சொன்னார். எனவே என்னுடைய சகோதரனுடைய மகன் தெரியாமல் இப்படி சொல்லிவிட்டார், எனவே நீங்கள் மன்னிப்பை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் சொன்னார்கள் அந்த உய்னா ரலியல்லாஹு அன்ஹு. உடனே ஒண்ணுமே செய்யலையா உமர் ரலியல்லாஹு, ஒண்ணுமே செய்யல, ஒண்ணும் சொல்லல. ஏய் நீ யாராய்ந்த என்னப்பா, நீ ஏன்பா அப்படி சொன்ன, அது உண்மையில தப்புப்பா அப்படிங்கிற கூட அந்த சபையில ஒரு ஜனாதிபதியாக இருந்தும் கூட செய்தன உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய குடிமகன்ல ஒரு மகன் ஒருத்த வந்து இப்படி பேசுறாங்கிறத கண்டிக்கல.
தண்டனை கொடுக்கல. அப்படித்தானே? நம்மள இருந்து விடுவோமா? கண்ணு வச்சுக்கிட்டே இருப்போம். என்னைக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது பார்த்துக்கிட்டே இருப்போம். அவன் மௌத்தா போற வரைக்கும் பார்த்துட்டே இருப்பான், அல்லது இவன் மௌத்தா போற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒண்ணு இவன் மௌத்தா போகணும் அல்லது அவன் மௌத்தா போகணும். ரெண்டு பேரும் எதிரி புதிரி மாத்தம் பார்ப்பான். எதிரி புதிரின்னு சொன்னா அதுக்கு என்ன உதாரணம்? கீரியும். இப்படித்தான் இவர் அவரை தூக்கணும் நினைப்பாரு, அவர் இவர் தூக்கணும். கடைசி வரைக்கும் என் சபையை கேவலப்படுத்திட்டா இருப்பா, சபை சொல்லிட்டா இருப்பா. இப்படியே சொல்லி சொல்லி 4 பேர்ட்ட அந்த குரோதத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான் நம்மாலு. கடைசி வரைக்கும் இந்த விஷயத்தை வெளிப்படுத்தல. சங்கீமிக்கவர்களே, இன்றைக்கு அந்த மன்னிப்பின் சிகரமாக இருந்த உமர் ரலியல்லாஹு வரலாறு வெளியாயிருக்கிறது. மன்னிப்பை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்ற வரலாறு தான் இன்றைக்கு பிரகடனமாக இருக்கிறது. எனவே மன்னிப்பு என்பது சாதாரண விஷயம் இல்ல. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தான் சொல்றான், நீங்கள் எந்த பழிக்கு பழி வாங்கினாலும் சரி, இந்த மன்னிப்பு என்பது மிக பெரும் ஒரு விஷயம் என்பதை அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான். அல்லது அல்லாஹ் சொன்னா, பழிக்கு பழி நீங்க வாங்கலாம், வலக்கும் ஃபில் கிஸாஸ் ஹயாத்துன் யா உலில் அல்பாப், சிந்தனை உடையவர்களே நீங்கள் அதை செய்தால் உங்களுக்கு அது கைர், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹ் உங்களை தக்வா உடையவர்களாக ஆக்குவான். பழிக்கு பழிக்கு வாங்கலாம், பழிக்கு பழி செய்யலாம். நீங்கள் மன்னிப்பு தேர்ந்தெடுப்பது மிக உயர்வானது என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்து சொல்வான் 180வது வசனத்துல, குதிப அலைக்கும் இதா ஹல்லர அஹதுக்குமுல் மௌத். இங்க ஒரு விஷயம், நம்ம பிள்ளைகள்கிட்ட எப்பப்ப வசியத்து செய்யணும், எந்தெந்த விஷயத்துல வசியத்து செய்யணும், எப்ப வசியத்து செய்யணும். சொத்து தம்பி அல்லாஹ் சொல்றான், எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான். குதிப அலைக்கும், உங்கள் மீது நாம் கடமையாக ஆக்கியிருக்கிறோம். இதா ஹல்லர அஹதுக்குமுல் மௌத், மரண நேரம் நெருங்கி விட்டான். ஒரு ஆளுக்கு மரணம் வரப்போதுன்னு தெரியுது, சக்கராத் ஹால்ல இருக்கிறார், அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்குது. இந்த சொத்துன்னு சொன்னாலே சுப்ஹானல்லாஹ் சுத்தி இருப்பான், சொத்துன்னு சொன்னாலே சுத்தி இருப்பான். இன்னைக்கு சில பேர்கள் தர்கால சுத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னா, அந்த ஆளை தேடி யாராவது உறவினர்கள் வந்தாங்கன்னு சொன்னா, பார்ட்டி காட்ட கையெழுத்து வாங்குறதுக்காண்டி வந்திருக்கான்னு அர்த்தம். பார்ட்டி காட்ட சொத்து இருக்குது, ஏதோ மாட்டி இருக்குது, அவருடைய கையெழுத்து இல்லாம நடக்காது அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம அழைக்கணும். காணவில்லை, இவரை கண்டால் நீங்கள் அனுப்பி வைக்கும், தொடர்பு கொள்ளணும்னு போடுறான் இல்லையா, அப்ப ஏதோ காரணம் இருக்குன்னு அர்த்தம். அவர்கிட்ட அந்த பெரிய மனுஷர்கிட்ட கையெழுத்து தேவை இருக்குது, போட்டன்னா இவரை போட்டுருவான், கையெழுத்து போட்டுட்டா இவரை முடிச்சிருவான். அதோடு அல்லாஹு அக்பர். ஒண்ணு நல்ல குடும்பமா இருந்தா முதியோர்கள் இல்லம், இல்லைன்னு சொன்னா தெருவுல தான். அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாங்க, நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாங்க. ஆமீன் சொல்லுங்க. சங்கீமிக்கவர்களே, லேசான விஷயம் அல்ல இந்த விஷயம். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நான் கடமையாக்கி இருக்கேம்மா, இதெல்லாம் நீங்க தெளிவு பெற வேண்டும். இதா ஹல்லர அஹதுக்குமுல் மௌத், ஒரு மனிதருக்கு மரணம் நெருங்கி விட்டது, மரணிக்க போகிறோம் என்று அவருக்கு தெரிந்து விட்டார். இன் தரக கைரனில் வசியத்து, அவர் தன்னுடைய சொத்தை விட்டுட்டு போறோம். நம்மகிட்ட நிறைய சொத்து இருக்குது, அல்லாஹ் எல்லோரையும் செல்வந்தர்கள் அல்லாஹ் வளர்த்து வச்சவன, அதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. செல்வந்தனா வாழ வேண்டும், அந்த அடிப்படையில் வாழணும். செல்வத்தை அல்லாஹ் நமக்கு தரணும், அவன் சொன்ன பிரகாரம் வாழணும். நிறைய சொத்து இருக்கிறது, அதை விட்டு செல்கிறோம் என்று நினைக்கிறாரு. அப்படியானால் அந்த நேரத்தில் மரண நேரத்தில் அவரு கைரனில் வசியத்து, அவர் வசியத்து செய்யட்டும். லில் வாலிதைனி வல் அக்ரபீன பில் மஅரூஃபி, சத்தியமான முறையில, அழகான முறையில, கண்ணியமான முறையில அவர்களுடைய பெற்றோர்களுக்கோ அவருடைய சொந்த பந்தங்களுக்கோ அவருடைய சொத்தை வசியத் செய்யட்டும், வாரிசாக்கட்டும். யார் யாருக்கு என்னென்ன சொத்து, இது அந்த இது வரக்கு, அதாவது அந்த இது வர்றதுக்கு முன்னாடி வந்து ஆயத்து, சொத்து பாகப்பிரிவினை வர்றதுக்கு முன்னாடி வந்தான ஆயத்து தான் இந்த ஆயத்து. ஆரம்பத்துல பாகப்பிரிவினை அல்லாஹ் ஒரு ஆளுக்கு, ஆண்களுக்கு 2 பெண்களுக்கு 1 வந்துச்சு இல்லையா, அந்தந்த வாரிசு உரிமை சட்டம் வருவதற்கு முன்னாடி வந்த ஆயத்து இந்த ஆயத்து. அப்ப நீங்க அந்த மௌத்து வரணும், நீங்க வசியத்தின் அடிப்படையில நீங்க செய்திருங்க.
பெற்றோர்களுக்கோ சொந்த பந்தங்களுக்கோ கண்ணியமான முறையில் நீங்க செய்யுங்க, உங்களோட சொத்தை அழகான முறையில் பங்கு செய்திருங்க. இது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்ல வார்த்தை. இது தக்வா உடையவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தக்வா உடையவர்களா ஆக்குறான், உங்களை தக்வா உடையவர்களா ஆக்குவான். இது உண்மையான முறையில் நீங்க செய்யணும், வசியத் செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படியானால் என்ன விஷயம்? சையதுனா சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தி சொல்றாங்க. ஒருத்தர் பணம் இருக்குது, அந்த பணத்தை கொண்டு அவர் வசியத் செய்யணும். யாருக்கு? தம் பிள்ளைக்கு. பிள்ளை இல்லைன்னா என்ன செய்யறது? சதக்கா செய்யலாமா? கொஞ்சம் இருக்கு, ஒரு பிள்ளை இருக்குது, என்ன செய்யறது? அல்லது அதுக்கு ஏதாவது நம்ம இப்ப சொல்ல முடியும் வக்ஃபு, இது வக்ஃபு செய்து என்ன செய்யலாம், என்னென்ன அடிப்படையில் பயன்படுத்தலாம், அப்படியெல்லாம் அந்த அடிப்படையில் அவர் செய்யணும். அவர் வசியத்து செய்யப்பட்டவர். அதையும் அல்லாஹ் குர்ஆன் சொல்வான். யார் மீது ஒருத்தர் வசியத் செய்யறாரு பாருங்க, எப்பா என்ற இவ்வளவான சொத்து இருக்குதுப்பா, உன்னை வசியத் செய்யற, நீ என்னென்ன அடிப்படையில் நடக்கணும், என்னென்ன அடிப்படையில் பங்கீடு செய்யணும், என்னென்ன அடிப்படையில் கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தட்ட பொறுப்புதாரியா நியமிக்கிறார். அந்த பொறுப்புதாரி உள்ளவர் மாற்றம் செய்தால் அவர் மீது குற்றம். அல்லாஹ் அதையும் சொல்றான். ஃபமம் பத்தலஹு பஅதமா சமிஅஹு. ஒரு மனிதர் அப்துல்லா வஃபாத் ஆகின்ற பொழுது அவர் தன்னுடைய சொத்தை பங்கீடு செய்யும் முகமாக வசியத்து செய்தார். மூத்த மகன்டையோ அல்லது சொந்தக்காரண்டையோ சொந்த பத்திட்ட ஒரு ஆட்டையோ வசியத் செய்தார். அந்த வசியத் செய்யப்பட்டவர் அதற்கு பின்னாடி அவர் ஏதாவது ஏறுக்குமாறு நடப்பாரையானால் அவர் மீது குற்றம். நல்லா சொல்றார். வசியத்து செய்யப்பட்டவர் அப்துல்லா வசியத் செய்யறாரு. அப்துல் காரி வசியத்தை வாங்கிட்டாரு, நான் எல்லாம் செய்வேன், கொடுப்பேன், அவருக்கு கொடுப்பேன், இவருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. யாருக்கு கொடுங்க? யார் சொல்றாரு? அப்துல் காரி. யார் அப்துல் கார் இருக்கான்னு தெரியல, தப்பா நினைக்க கூடாது. உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப அப்துல் காரி செய்யறாரு, வசியத்தை வாங்கிட்டாரு. இவர் மௌத்தா போயிட்டாரு. மௌத்தா போன பிறகு சுப்ஹானல்லாஹ் எல்லாத்தையும் இவர் அமுக்கிட்டாரு. அல்லது கொஞ்சம் எப்பா உங்க வாப்பா இப்படி சொன்னாரு, இவ்வளவு கொடுக்க சொன்னாரு, நீ எங்க வெளிநாட்டுல இருந்த, அப்படித்தானே, அப்படி இப்படி இருந்தப்பா உனக்கு இவ்வளவு கொடுக்க சொன்னாரு அப்படின்னு இவர் மாற்றம் நடப்பார். ஆனால் இவர் மீது குற்றம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். ஃபமன் பத்தலஹு பஅதமா சமிஅஹு. அவர் செய்மடுத்ததுக்கு பின்னாடி, அந்த வசியத்தை பெற்றதுக்கு பின்னாடி அவர் ஏன் மாற்றமாக நடப்பாரையானால் ஃபஇன்னமா இஸ்முஹு அலல்லதீன யுபத்திலூனஹு. மாற்றமா நடந்தவர் மீது குற்றம். இன்னல்லாஹ் சமீஉன் அலீம். நீ செய்யக்கூடிய காரியங்கள்லாம் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், செய்மடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்றான். சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி சொல்றாங்க. ஹஜ்ஜத்துல் வதா, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் குடும்பத்தோடு ஹஜ் நசீபாக்கி தந்தல்வானாக. கடைசி ஹஜ். அந்த ஹஜ்ஜத்துல் வதால நான் நோயாய்ப்பட்டிருந்தேன். அவங்க சொல்றாங்க, சஅத் பின் அபீ வக்காஸ் சொல்றாங்க, நான் நோயாய்ப்பட்டிருந்தேன். அப்படி நோயாய்ப்பட்டு இருக்கின்ற பொழுது ஜாஅனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஊதனி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்க வந்தாங்க. வந்த பொழுது விசாரிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு கடுமையான நோய், அந்த நோய் கடுமையான நோயா இருந்துச்சு. இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்க வந்த பொழுது நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னேன், யா ரசூலல்லாஹ், நான் நிறைய சொத்துக்கு சொந்தக்காரர். அவங்க சொல்றாங்க, வானது மாலி வலா எருசனி இல்லா இப்னத்துல் லி. நிறைய சொத்து இருக்கு எனக்கு, அல்லாஹ் நிரம்ப செல்வத்தை தந்திருக்கிறான், ஆனா இருக்கிறது ஒரு மகள். சொல்றாங்க, இருக்கிற ஒரு மகள், எனக்கு சொத்து நிறைய இருக்கு, நான் இப்ப என்ன செய்யட்டும்? சொல்றாங்க, மாலி, யார சொல்லலாம், என்னுடைய சொத்துல இருந்து 3/2 பங்கு நான் சதக்கா செய்யட்டான்னு கேட்கிறேன். 3/2 பங்கு நான் சதக்கா செய்யட்டா அப்படின்னு கேட்கிறாங்க. சீனா சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல வேண்டாம், எனக்கு சொத்து நிறைய இருக்குது, ஆனா இருக்கிறது ஒரு மக, நான் எதுல 3 பங்கை வச்சு 3/2 பங்கை நான் சதக்கா கொடுக்கட்டா அப்படின்னு கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல வேண்டாம். யா ரசூலல்லாஹ், அப்படியானால் 3ல பாதியை கொடுக்கட்டான்னு கேட்டாங்க. 1.5 பாதியை கொடுக்கட்டான்னு கேட்டாங்க. அப்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க.
மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க சஅத் பின் அபீ வக்காஸ் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் 3ல 1 பங்கு கொடுக்கட்டா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி இருந்து உடலை பாருங்க. 3ல 1 பங்கு கொடுக்கட்டான்னு கேட்டாங்க. முதல்ல 2 கேட்டாங்க, 2வது பாதியை கேட்டாங்க, 3வது சொன்னாங்க 1 பங்கு கொடுக்கட்டான்னு கேட்டாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வின் கிருபையினால சங்கமிக்கவர்களே, நல்ல உள்ளம் உள்ளவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன பங்கு உண்டோ அந்த பங்கின் அடிப்படையில் பிரிச்சு கொடுக்கக்கூடிய நினைக்கக்கூடியவங்க சில பேர் இருக்கிறாங்க. சில பேர் இருக்கிறாங்க. இது நான் மாற்றமாக செய்து விட்டால் இது என் மீது குற்றம் உண்டாகுமா என்று கேட்கும் அளவிற்கு இருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஏன்னா ஒரு இடத்துல விஷயத்தை அப்படி கேட்டாங்க, இத்தனை பிள்ளை இருக்கிறாங்க, இத்தனை மகன் இருக்கிற, இத்தனை மகன் இருக்கிறாங்க அப்படி கேட்கும்போது சந்தோஷப்பட்டேன். கூப்பிட்டு வச்சு கேட்டாங்க, சந்தோஷப்பட்டேன். அந்த வார்த்தை சொல்லும் போது ஆனந்தம் எப்படி இருக்கு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். நாங்க மாத்தமா கொடுத்துட்டோம் சொன்னா, ஒரு பிள்ளைக்கு இப்படியும் இன்னொரு பிள்ளைக்கு இப்படியும் கொடுத்துச்சுன்னா நாளைக்கு அல்லாஹ் என்னை தண்டிச்சிருவான்னு பயப்படுறேன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை! நான் அப்ப சொன்ன வார்த்தை, நான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களுடைய எண்ணத்துக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இப்படி யாருங்க பங்கு செய்வாங்க? யார் அப்படி நினைப்பாங்க? குடுப்ப அப்படி நினைப்பாங்களா? என்ன இன்னைக்கு சொத்துக்காண்டி தானங்க கடைசி வரைக்கும் கேஸ் போட்டு இந்த ஆளு மௌத்தா பெறான், அந்த ஆளு மௌத்தா பெறான், 2 வச்சு வக்கீல் சாப்பிட்டு இருக்கிறான். அப்படித்தானங்க? ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு விட்டு கொடுக்க முடியல இல்லைங்க. எப்ப அங்க வா, இருக்கிறது 50 லட்சம் ரூபாய் இருக்குது, ஆளுக்கு 25 இல்ல, பிரச்சனை இல்லை. நமக்கு சகோதரி இருக்கிறாங்க, நம்மளுக்கு ஆளுக்கு 2 பங்கு 1 பங்கு எடுத்து அதை 3 பங்கு வச்சிருவோம் அப்படிங்கிறது இல்லை. கடைசி வரைக்கும் கேஸ் போட்டு ஏன் நம்ம இப்படி செய்யறோம்? அப்படித்தானங்க? எல்லா இளவுக்கும் கேஸ். அவன் பாக்குறான் துளுக்கண்ட நல்ல காசு இருக்குதான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வக்ஃபு சட்டத்து அப்படித்தானே முஸ்லிம்கிட்ட நல்ல சொத்து இருக்குது. இன்னைக்கு வக்ஃபு திருத்த அந்த சட்டம் வந்ததுக்கு காரணம் யாருங்க? நம்ம தானங்க. பள்ளிகள்லயே 2 நிர்வாகம் ஆக்கப்பட்டு 2 நிர்வாகம், இவன் அவன் திங்கிறான்னு நினைக்கிறான், இவன் திங்கிறான்னு நினைக்கிறான். இவன் போய் மேல இடத்துல கொடுக்குறான், லெட்டர் கொடுக்குறான். கூப்பிட்டு பேச தெரியாது உங்களுக்கு? நம்மளே மல்லாக்கப்படுத்திட்டு துப்பிட்டு இருக்கிறோங்க. நம்மளே மல்லாக்கப்படுத்தி துப்பிட்டு இருக்கிறோம். துப்பினா எங்க வரும் அந்த துப்பாணி? நம்ம முகத்துக்கு தானங்க வரும். இன்னைக்கு யாரும் அதை சொல்றது இல்லை, யாரும் அதை பத்தி பேசுறது இல்லை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, கட்ட பஞ்சாயத்து நடத்துறாங்கன்னு சொல்றோம். கட்ட பஞ்சாயத்து அல்லாஹ் பாதுகாத்தருவானா. அவங்கள கூப்பிட்டு வச்சு எந்த விதமான ஆதாயம் இல்லாம அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து சொல்றோம், எப்பங்க வா, உங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருக்குப்பா, நீங்க 2 பேரும் சகோதரர், நீங்க 2 பேரும் ஒரு தாய் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைங்க, அப்படிதானங்க சொல்லணும். ஒரு தந்தைக்கும் ஒரு தாய்க்கும் பிறந்த பிள்ளைங்க. அவருக்கு பிறகு நீ குடிச்ச பால், அப்படித்தானே? அவருக்கு பிறகு குடிச்ச பால், ஏன்பா உனக்கு விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லை? அந்த சொல்லி ஏன் நமக்கு வரமாட்டேங்குது? கடைசி வரைக்கும் சகோதரனை புள்ளல்ட்டு கூட அறிமுகப்படுத்தாம, வேற பெரியாப்பா, சின்னாப்பா, மாமா, மச்சான் சொல்லாம மௌத்தா போய் கடைசி நாம அடி போட்டுட்டு இருக்கிறோம். நம்ம காசு அவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிக்க வேண்டாம்? சங்கமிக்கவர்களை, நல்லவர்களான சாலிஹீன்கள், முன்னோர்களான அந்த முந்தியவர்கள் நல்ல இஹ்லாஸான எண்ணத்தோடு வக்ஃப் செய்யப்பட்டு இன்றைக்கும் கூட மௌலிது ஷரீஃப் ஓதப்பட்டு அதற்காக வேண்டி அல்லாஹு அக்பர் நாம சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்திற்கும் அவர்களுக்கு நன்மை உண்டு. மித்தக்கத்துல பயான் நடத்துறோம், அங்க மௌலிது ஷரீஃப் நடக்குது, அப்படித்தானே? நேற்று கூட ஹோதியா ஸ்கூல்ல அந்த மௌலிது ஓதும்போது அந்த இடத்தை பார்த்தாலே சுப்ஹானல்லாஹ், அந்த வக்ஃப் செய்யப்பட்டது அது தெரியல, வக்ஃப் செய்யப்பட்டதா ஹோதியா ஸ்கூல். அந்த இஹ்லாஸான அந்த எண்ணத்தோடு வக்ஃப் செய்திருக்காங்க இல்லையா? இன்னைக்கு பிள்ளைகள் படிக்குது, பிள்ளைகள் அங்க மதரசா நடக்குது, இன்னைக்கு பிள்ளைகள் அங்க உட்கார்ந்து மௌலிது ஓதுது, குர்ஆன் ஆயத்து ஓதப்படுகிறது, நபிகளாரை புகழப்படுகிறது, வலிமார்களை புகழப்படுகிறது, ஸலவாத் ஓதப்படுகிறது, கல்வி ஞானங்கள் படிக்கப்படுகிறது. படிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அந்த சொற்கள் மூலமாக வெளிவரக்கூடிய அந்த வார்த்தைக்கு நன்மை உண்டல்லவா? எவ்வளவு இஹ்லாஸா அதை தொடங்கி வச்சிருப்பாங்க. இஹ்லாஸா கொடுக்கப்பட்ட காரணத்தால் தான் இன்றைக்கு நிலைத்து இருக்கிறது. இஹ்லாஸ் இல்லைன்னு சொன்ன சுப்ஹானல்லாஹ், நாமளே சொல்லுவோங்க, அடிக்கடி சொல்றது உண்டு. சில பள்ளிகள்ல மஸ்ஜிதுல தொழுகும் போது நம்மை அறியாமலேயே ஒரு குஷூஹு, ஒரு பயபக்தி ஏற்படும்.
பயபக்தி ஏற்படும். உண்மையிலே பாருங்க, உள்ள நுழைஞ்ச உடனே பயபக்தி ஏற்படும். தொழுகையில் தக்பீர்னால பயபக்தி ஏற்படும். இப்ப அல்லாஹ் சொல்ல பயமா இருக்கு. இப்ப கற்ற பள்ளிகள்ல பாத்துங்க குசுகுன்னு இருக்கு. அலங்காரத்தை போட்டு நாம போட்டு ஜோடிச்சு சுப்ஹானல்லாஹ். அடுத்த வக்துக்கு ஆள் இல்லை, அடுத்த வக்துக்கு ஆள் இல்லை. ஏன்னா எந்த காசு எப்படி இருந்து இல்ல, ஜக்காத்து காசா இது வட்டி காசா கொடுங்க, நாங்க பள்ளியில கபூஸ் கட்டிக்கிறோம்னு சொல்றோம். நம்ம அப்படித்தானே சொல்றோம். வட்டி காசா கொடுங்க, நாங்க கக்கூஸ் கட்டிக்கிறோம், பாத்ரூம் கட்டிக்கிறோம்னு சொல்றோம். இந்த மாதிரி நிலைகள் போய்கொண்டிருக்குது. அப்ப இஹ்லாஸான அந்த பிள்ளைகளுக்கு நாம பிரிச்சு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒட்டுமொத்த பிள்ளை எப்ப அங்க வாங்கப்பா, 2 ஆம்பளை இருக்கு, ஒரு பொம்பளை இருக்குது, 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குது, இவ்வளவு சட்டம், இந்த ஃபத்வா இருக்குப்பா, அல்ஹம்துலில்லாஹ். நீங்க என்றைக்குமே ஒற்றுமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கையில் அந்த அது வெற்றி. இவ்வளவு இருக்கு சொத்து, இவ்வளவு இருக்குது பணம், இவ்வளவு இருக்குது நகை, இந்த இடம் இருக்குது, இந்த வீடு இருக்குது, யார் யார் இருக்கீங்க. இதற்கு பிறகு நீங்கள் யாரும் உங்களுக்கு மத்தியில பிரிவினை வரக்கூடாது, உங்களுக்கு மத்தியில சண்டை சச்சரவு வரக்கூடாது என்று ஒரு தாயும் தந்தையும் தன் பிள்ளைகளை கூப்பிட்டு அழகான முறையில் வசியத் செய்து பிரிச்சு கொடுத்தா அல்லாஹ் பரக்கத் செய்வாங்க. அப்படிதானங்க. சையதுனா சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு நிறைய சொத்துகள் இருக்கிறது, ஆனால் இருப்பது ஒரே பெண் குழந்தை, ஒரே பெண் குழந்தை இருக்குது, நான் என்ன செய்யறது? இப்ப அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இல்லை இல்லை, நீங்கள் 3இல் 2 ஒரு பாகம் கொடுக்க வேண்டாம், 3இல் பாதி கொடுக்க வேண்டாம், 3இல் 1 பங்கு கொடுத்தால் போதும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்களாம், உங்களுடைய பிள்ளைகளை உங்களுக்கு பின்னாடி பிறரிடம் கையேந்து வைத்து விடாதீர்கள். எல்லா சொத்தையும் வக்ஃப் செய்துட்டு, எல்லா சொத்தையும் எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்துட்டு உங்களுடைய பிள்ளைகளை பிறரிடம் கையேந்து வைத்து விடாதீர்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. அப்படி ஆக்கி விடாதீர்கள். அப்படிதானே? சில பிள்ளைகள் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுத்துட்டு இன்னைக்கு நாம அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் பாதுகாத்துருவான். இன்னைக்கு பிள்ளைகள் சொல்லும் இல்லையா, எல்லாம் தூக்கி தூக்கி இங்க வாப்பா கொடுத்தாரு, இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன் பாருங்க, நான் இங்க இருக்கிறேன் பாருங்கன்னு சொல்லுவான். அப்படி இருந்துடவே கூடாது. அல்லாஹ் நமக்கு நிறைய நிஅமத்தை தந்தல்வானாக. நம்மளுடைய பிள்ளைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாக்கியமான முறையில் அல்லாஹ் வாழ தௌஃபீக் செய்வானா. பிள்ளைகளை கொண்டு தானே நிம்மதிங்க, பிள்ளைகளை கொண்டுதானே வாழ்க்கையில் நிம்மதி. அல்லாஹ் நமக்கு தந்த நிஅமத்தை நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்கிறோமோ அந்த அடிப்படையில கொடுக்க வேண்டும். அதனாலதான் சையதுனா சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் அருமை தோழரே, உங்களிடத்தில் செல்வம் இருக்கிறது என்ற காரணத்தால் முழுக்க நீங்கள் கொடுத்து விட்டு உங்களுடைய பிள்ளையை உங்களுக்கு பின்னாடி பிறரிடம் கையேந்து வைத்து விடாதீர்கள். எது எவ்வளவு கொடுக்க ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க, எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுத்தா போதும். எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுத்தா போதும். நீ சதகா தான் கொடுக்கிறீங்க, நன்மைதான், சந்தேகமே இல்லை. ஆனா பிள்ளைகளுக்கு நீ அடுத்த கையெழுந்து வச்ச வச்சிடாத அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சங்கீமிக்கவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வது போன்று ஒரு மனிதர் தனக்கு சொத்து இருக்கின்ற பொழுது மரணம் வரும் நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன அடிப்படையில் வசியத்து செய்ய வேண்டுமோ, எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்துட்டு அந்த பிள்ளைகளை நமக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை ஆக்கணும். கொடுக்காம பேசாம போயிட்டான்னு வைங்க. இப்ப ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல வந்த செய்தி, சில பிள்ளைங்க சொல்றாங்க, அது வாட்ஸ்அப்ல சும்மா செய்தி சத்து அப்படின்னு சொல்றாங்க. எதை நம்புறதுன்னு தெரியல. வாட்ஸ்அப்ல வந்து செய்தி, அந்த இதை கூட நான் அப்படி வச்சிருந்தேன், டெலீட் பண்ணாம வச்சிருந்தேன். ஒரு ஜனாசாவை அடக்கிட்டு, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு ஜனாசாவை அடக்கிட்டு தன்னுடைய தந்தையை அடக்கம் செய்து மகனார் கை உள்ள கபர்ல இறங்கி ஒரு கைரேகை வைக்கிறதுக்கான தன்னுடைய தந்தையினுடைய விரலை பிடிச்சு அந்த மையில வச்சு தன்னுடைய பேப்பர்ல வைக்கிறாரு. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கொஞ்ச நேரத்தில் இவரும் மௌத்தா போயிட்டார். வச்சிருந்தாங்க, அது அப்படி காட்டினாங்க. அந்த கையை எடுத்து இவர் அந்த இது வைக்க பேப்பர்ல வைக்கிறாரு, அந்த தந்தை மேலேயே அவர் விழுந்து வஃபாத்தாயிட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனவே பிள்ளைகளுக்கு நாம் எதை கொடுக்கணுமோ அதை அந்த நேரத்தில் கொடுத்தோம். அவர் அப்படிதான் நினைச்சிருப்பார். அவங்க திடீர்னு அந்த மனிதர் திடீரென்று வஃபாத் ஆனாரோ என்னவோ, அல்லாஹ் அலம்.
இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? சரி கபருக்கிட்ட போய் கைரேகம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இவரு நினைச்சாரு தெரியல. அல்லாஹுடைய அஜல் அவருடைய கதா. எனவே சங்கீமிக்கவர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு தந்த நிஅமத்தை எந்த அடிப்படையிலே எப்படியெல்லாம் பங்கீடு செய்ய வேண்டுமோ அந்த அடிப்படையில நாம் பங்கீடு செய்ய வேண்டும். பிள்ளைகளை பாக்கியமான பிள்ளைகள் அல்லாஹ் ஆக்கி தந்தல்வானாக. நமக்கு நிறைஞ்ச நிஅமத்தை தந்தல்வானாக. ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் எப்படியெல்லாம் சொல்லி காட்டுகிறானோ அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் வாழ தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிம்மதியோடு நிறைவோடு வாழும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோரையும் நசீபாக்கி தந்தல்வானாக. பெற்றோர்களோடும் மனைவி மக்களோடும் ஹஜ்ஜின் நசீபையும் மாணவியின் சியாரத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல்வானாக என்ற நல்ல துஆவை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தஃப்சீர் இங்கே நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.